நமோ வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 11ஆம் அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்தியாத்வா அனன்ய சக்தியா அகம் ஏவம் விதோ அர்ஜுனா ஞாதும் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. சாந்தி யார் படிக்கிறீங்க? மொழிபெயர்ப்பு பொருளுரை நான் படிக்கட்டா மாதாஜி? சரி, படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கி ஆஷா பக்திவேதாந்த் ராஜேஸ்வரி மாதாஜி. ஆமா மாதாஜி, பாதி வரையும் படிங்க. இது பெரிய பர்பட், அதனால அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பெரிய பேராகிராஃப் முடிச்சுட்டு அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அடுத்தது போலாம். சரிங்களா? ஓகே மாதாஜி, நீங்க சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். எனதன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். பொருளுரை: களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். இக்கருத்தினை அவர் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் குறிப்பாக விளக்குகின்றார். இவ்வாறு விளக்குவதன் மூலம் அனுமானத்தினால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயலும் அங்கீகாரமற்ற கருத்துரையாளர்கள் தாம் வெறுமே காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணரையோ அவர் தமது பெற்றோரிடமிருந்து 4 கரங்களுடைய உருவில் தோன்றி உடனேயே 2 கரங்களுடைய உருவமாக தம்மை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் என்பதையோ எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இத்தகு விஷயங்களை வேதங்களை படிப்பதாலோ தத்துவ அனுமானத்தினாலோ புரிந்து கொள்வது மிகவும் கடினம். எனவே இத்தகு விஷயங்களின் உண்மையினுள் நுழைவதோ அவரை காண்பதோ எவராலும் இயலாது என்று இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் வேத இலக்கியத்தில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த மாணவர்கள் வேத இலக்கியங்களின் மூலம் அவரை பற்பல வழிகளில் அறிய முடியும். பல்வேறு விதிகளும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள விரும்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அத்தகு கொள்கையின் அடிப்படையில் ஒருவன் தவம் புரியலாம். உதாரணமாக, தீவிரமான தவங்களை மேற்கொள்ள கிருஷ்ணர் தோன்றிய நாளான ஜென்மாஷ்டமி அன்றும் 2 ஏகாதசி தினங்களிலும் பௌர்ணமிக்கு பின்வரும் 11வது நாள், அமாவாசைக்கு பின்வரும் 11வது நாள் விரதம் இருக்க வேண்டும். தானத்தை பொறுத்தவரை கிருஷ்ண தத்துவத்தினை, கிருஷ்ண உணர்வினை உலகெங்கும் பரப்புவதற்காக கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தர்களுக்கு அஃது அளிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவு. கிருஷ்ண உணர்வு இச்சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். தானம் வழங்குபவர்களிலேயே மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று பகவான் சைத்தன்யரை ரூப கோஸ்வாமி பாராட்டுகிறார். ஏனெனில் எளிதில் அடைய முடியாத கிருஷ்ண பிரேமையினை அவர் அனைவருக்கும் தாராளமாக விநியோகித்தார். எனவே எவரேனும் தனது பணத்தில் ஒரு சிறு பங்கினை கிருஷ்ண உணர்வினை விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ள நபர்களிடம் கொடுத்தால் கிருஷ்ண உணர்வினை பரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தானம் உலகிலேயே மிகச்சிறந்த தானமாக கருதப்படுகிறது. மேலும் ஆலய வழிபாட்டினை இந்தியாவில் உள்ள கோயில்களில் பெரும்பாலும் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் இருக்கின்றன. விதிமுறைப்படி மேற்கொள்பவன் பரமபுருஷ பகவானுக்கு மரியாதையுடன் வழிபாடு செய்வதால் முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறார். இறைவனின் பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆலய வழிபாடு அத்தியாவசியமானதாகும். இது வேத இலக்கியத்திலும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.23 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யஷ தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஷ்யதே கதிதா பிரகாசந்தி மகாத்மனக. எவன் ஒருவன் ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டு முழுமுதற் கடவுளிடம் நிலையான பக்தியையும் அதே போன்ற அசையாத நம்பிக்கையை ஆன்மீக குருவிடமும் வைத்திருப்பவனுக்கு முழுமுதற் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போது அவனால் அவரை காண முடியும்.
கிருஷ்ணரை மன அனுமானத்தின் மூலம் புரிந்து கொள்ள இயலாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கீழ் முறையான பயிற்சி பெறாதவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள தொடங்குவது கூட அசாத்தியமே. கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேறு எந்த வழிமுறையையும் உபயோகிக்க முடியாது, பரிந்துரைக்க முடியாது. மேலும் அவை வெற்றியை கொடுக்காது என்பதை விசேஷமாக குறிக்க இங்கே தூ என்னும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா. சோ பக்தியா அனன்ய சக்தியா, பக்தி தொண்டால மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்க முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றி உண்மையின் ரகசியங்கள்ல உன்னால நுழைய முடியும். அதாவது வேற கர்ம யோகா, ஞான யோகா வேற எதுவுமே உதவாது. பக்தி தொண்டினால மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்க முடியும், என்னை பற்றி ரகசியங்கள்ல நுழைய முடியும். இது சொல்றது யாரு? பகவான். பகவான் கிருஷ்ணர், சாக்ஷாத் பகவானோட ஸ்டேட்மெண்ட் இது. சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்ம யோகா மேல பண்ணலாம், ஞான யோகா பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிரபுபா தெளிவா சொல்லிட்டாரு, இதெல்லாம் காலத்தை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கற்பனையினால பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க காலத்தை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணரையோ அவர் பெற்றோர்கிட்ட காமிச்ச அந்த எப்படி 4 கை ரூபத்துல 2 கை மாறினாரோ, இதெல்லாம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இன்னுமே நிறைய பேர் பாருங்க, மகாபாரதம் கற்பனை கதை, பகவத்கீதை அது எப்படி நாங்க நம்புறது, அது சயின்டிபிக் இல்ல, அதெல்லாம் கற்பனை, இப்படி சொல்லிட்டு திரியிற டிக்கெட் நிறைய இருக்குது இல்லைங்களா? அத ஒத்துக்க பிடிக்காம ஒத்துக்க பிடிக்காம அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை கதை. ராமாயண மகாபாரதம்ல இது அவங்க மித்தாலஜின்னு சொல்றாங்க இல்லையா இங்கிலீஷ்காரங்க. நம்மளது இதிகாசங்கள், தமிழ்ல இதிகாசங்கள் இருக்கு. ஆனா அவங்க மித்தாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது கற்பனை கதைன்னு நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களதான் இங்க குறிப்பிடுறாங்க. அவங்களால பகவத்கீதையை புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி கருத்துரையாளர்கள் பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியாது. சோ இதெல்லாம் வேதங்கள் படிக்கிறனாலயோ, நம்ம போன ஸ்லோகால பார்த்தோம் இல்லைங்களா, வெறும் வேதங்கள் படிக்கிறனாலயோ, தானம் செய்யறனாலயோ, தவம் செய்யறனாலயோ கிருஷ்ணரை அணுக முடியாது. களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை அணுக முடியும். சோ பல்வேறு விதிகளும் கட்டுப்பாடும் உள்ளன. ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள விரும்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்றா ரொம்ப பிடிக்கும். இந்த ரூல்ஸ் ராமானுஜன் சொல்லி கிண்டல் அடிப்பாங்க இல்லைங்களா, ரூல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி காலையில இப்படி எந்திரிக்கணும், இப்படி இப்படி இத்தனை மணிக்கு பேப்பர் படிக்கணும், இத்தனை மணிக்கு காஃபி குடிக்கணும், இத்தனை மணிக்கு வாக்கிங் போகணும், இத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள பாத்திருக்கீங்களா? அது அவங்களுக்கு சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லீங்களா? ஆமா, டைம் டு டைம் அந்த காரியங்களை செய்வாங்க. பண்ணிட்டா அவங்களுக்கு சேஃபா இருக்க மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. ரொம்ப பிடிக்கும். சோ நான் பகவத்கீதையை எந்த ரூல்ஸ் வேணா ஃபாலோ பண்ணி நான் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க நான் இப்படி இந்த டைமுக்கு நான் கட்டுப்பாடா எல்லாமே பண்ணுவேன், அதனால நான் பகவத்கீதையை இந்த டைம்ல இப்படி பண்ணுவேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சிடணும் அப்படின்னா பகவத்கீதை அந்த கட்டுக்குள்ள, அந்த ரூல்ஸ்குள்ள வரவே வராது. நம்மளுடைய பௌதீக ரூல்ஸ்குள்ள பகவத்கீதை வராது. சரிங்களா? பகவத்கீதை முற்றிலும் ஆன்மீகமானது, ஆன்மா சம்பந்தப்பட்டது, பகவான் சம்பந்தப்பட்டது. சோ அதுக்குன்னு சில கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு, இப்படி பண்ணணும். இப்ப நம்ம இந்த கட்டுப்பாட்டு விதிகள் தெரியும் உங்களுக்கு. என்னென்ன சொல்லுங்க? 4 கட்டுப்பாட்டு விதிகள் என்னென்ன? மது மாது மாது பாலிகம், புலால் உண்ணக்கூடாது, மது மாது சூது மாம்சம். எஸ், வெரி குட். அதாவது புலால் கூடாது, மது அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது, பெண்களோட தவறான தொடர்பு கூடாது. மாதாஜி இப்படி ஷார்ட்கட்ல மது மாது என்ன மாதாஜி? சூது, மது மாது சூது, மாம்சம். மாம்சம் மலையாளத்துல வரும் மாதாஜி. அது வெரி நைஸ், வெரி நைஸ். பாகவதம் கிளாஸ்ல எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க, சொல்லுவாங்க. எஸ் எஸ், இன்டாக்சிகேஷன், illicit sex, meat eating. எஸ் தான்.
சோ இந்த நாளும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க கட்டுப்பாட்டு விதிகள். இது வந்து இதுதான் பக்தியா சொல்லுங்க? இந்த 4 கட்டுப்பாட்டு விதி தான் பக்தியா? இல்ல மாதாஜி, இது மட்டும் இருந்தா போறாது, கண்டிப்பா போறாது. இது ஒரு ஸ்டெப் ஸ்டோன், அதாவது நமக்கு ஒரு படிக்கல். இது ஏறினீங்க, இதுல ஏறிதான் நம்ம பக்திங்கிற அந்த இதுக்கு போக முடியும். இந்த படியில ஏறலன்னா என்னால போகவே முடியாது. இது ஜஸ்ட் ஒரு படிதான், சரிங்களா? சோ இனிஷியலா எனக்கு ஒரு 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 தகுதி. சோ இந்த நமக்கு பகவத்கீதை படிக்கிறதுக்கு ஆச்சாரியாஸ் கொடுத்திருக்கிற அந்த கட்டுப்பாட்டு விதிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. சோ இப்ப அதுக்கு உதாரணம் கூட பாரு, தவம் கூட சொல்லியிருக்காரு பாருங்க. தவம் வந்து ஜென்மாஷ்டமியில இருக்கலாம், ஏகாதசி, அதுல எல்லாம் விரதம் இருக்கலாம். சோ நான் என் இஷ்டத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச நாள்லாம் விரதம் இருந்துட்டு கிருஷ்ணாவுக்கு அது பிடிக்கணும்னு நம்ம பண்ணக்கூடாது. கிருஷ்ணாவுக்கு பிடித்த தினங்கள் வந்து ஏகாதசி, 2 ஏகாதசி, மாசத்துக்கு 2 ஏகாதசி வரும். ஆச்சாரியார்களுடைய பிறந்த நாள், மறைந்த நாள், இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பகவானுடைய ஜென்மாஷ்டமி, ராதாஷ்டமி, அப்புறம் வந்து பலதேவர் வந்த நாள், இந்த மாதிரி நிறைய நமக்கும் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள்ல நம்ம விரதம் இருந்தா போதும். தேவையில்லாம மற்ற நாட்கள் நம்ம விரதம் இருக்க கூடாது. இப்பதான் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தோம் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்துச்சு? நரசிம்ம ஜெயந்தி. சரி, நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு, விரதம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்க அந்த அன்னைக்கு ஏகாதசி பிரசாதம். எஸ், கரெக்ட். எஸ். ஃபர்ஸ்ட் விரதம் வந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது. செகண்ட் டைப் வந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறது. 3வது டைப் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறது. 4வது டைப் வந்து ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்டுக்கிறது. சோ இந்த 4ல உங்களால என்ன முடியுமோ, உங்களோட உடல்நிலைக்கு எது ஒத்து வருதோ அந்த விரதங்களை நீங்க இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சிலது ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. சோ அவங்கவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் இருக்கலாம். சோ இதெல்லாம் தான் வந்து தவத்துக்கு கீழே வருது. தானம் வந்து கிருஷ்ண உணர்வை பரப்புறதுக்கு யார் யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து தானம். சோ கிருஷ்ண உணர்வு பிரபுபாத் கொடுத்திருக்காரு. இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மாதாஜி, இது ஏன் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இப்போ ஒரு காலேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பவே அவ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களாம். அது எங்கேயோ ஒரு பார் என்னமோ இருக்குமா. அதுக்கு வந்து முதல்ல போய் இவங்க போய் இன்னும் வெளியில போய் சாப்பிட்டு அப்புறம் கான்சர்ட் போய் அட்டன் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு பொண்ணுங்க, 11 மணிக்கு மேல பொண்ணுங்க ஒண்ணு சேர்ந்து பார்ல போய் தண்ணி அடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு வரதான் ஃபர்ஸ்ட் இயர்ல. இது எங்கேயோ அமெரிக்கால நடக்குதுன்னு நினைக்காதீங்க, கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கு. இந்த சமுதாயத்துலதான் நீங்க உங்களோட பேர குழந்தைங்களை வளர்த்துறீங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்த்தி முடிச்சிட்டீங்களா? உங்க பேர குழந்தைங்களை இந்த சமுதாயத்துல தான் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. சோ ஒரு குழந்தைக்கு நீங்க கிருஷ்ண உணர்வு கொடுக்கறது எவ்வளவு பெரிய முக்கியம்னு நினைச்சு பாருங்க. அது வரப்பிரசாதமா இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா. ஏன், அதாவது கிருஷ்ண உணர்வு கொடுக்கறப்போ ஏன் அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி தரோம் இல்லைங்களா? பொதுவாவே நீங்க குழந்தைங்களுக்கு வந்து இது பண்ணாத, அதை பண்ணாதேன்னா அதுக்கு பண்ணும், வேணும்னே பண்ணும் இல்லைங்களா? ஆமா, நான் என்ன கேக்குறது. ஆனா அத காரண காரியத்தோட நீங்க விளக்கம் சொல்றப்போ கண்டிப்பா அந்த குழந்தைங்க கேட்பாங்களா இல்லையா? ஒரு ஃபியூச்சர்ல கொஞ்சம் வளர்ந்த உடனே சிந்திச்சு பாப்பாங்க. ஓ, அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு. கண்டிப்பா இருக்கும். நாங்க ஒரு கிட்ஸ் கிளாஸ் தான் சொல்லி கொடுத்தோம். தண்ணி அடிச்சா அடுத்த ஜென்மத்துல பண்ணி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோம். தண்ணி அடிச்சா பண்ணி ஆயிருவேன். ஒரு ஜெர்க் ஆகும், கண்டிப்பா ஒரு ஜெர்க் ஆகும். சோ இதெல்லாம் உண்மையை சொல்லி புரிய வைக்கணும் நம்ம. இங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு கிருஷ்ண உணர்வு மிகப்பெரிய வரப்பிரசாதம், சத்தியமான உண்மை. ஆண் பெண் எல்லாருமே வந்து இன்னைக்கு தறிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பெண் குழந்தைகள் இன்னைக்கு தறிகிட்டு போறாங்க. ஆண்கள் வந்து எப்பவுமே அவங்க என்ஜாயிங் மூடு தான். இப்ப பெண் குழந்தைகளும் சேர்ந்து அப்படி ஆகுறதா கவலைக்குரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம எல்லாமே அப்படி இருந்தாதான் சொசைட்டில பெருமைன்னு நினைப்பா இருக்கு மாதாஜி அவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளையும் மதிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. மாடர்ன்
லைஃப் அவங்களுக்கு. அதான் அது அவங்க எவ்வளவு பெரிய படுகுழியில விழறோம்னு அவங்களுக்கு தெரியலைங்க. தெரியறதே இல்ல. அது வந்து ஒரு படுகுழி தான். அந்த என்ஜாய்மெண்ட்னு சொல்லி நீங்க அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கிறது படுகுழி. அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியறது இல்ல. சோ கிருஷ்ண உணர்வு மட்டுமே நம்ம சயின்டிபிக்கா நம்ம சொல்லித்தரோம். இது நீங்க பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும். எல்லாமே சத்தியமான உண்மை. இது வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நாம சொல்றது எதுவுமே பொய் இல்ல. நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, எல்லாமே உண்மை. பகவான் இருக்கிறது, எல்லாமே அப்சல்யூட் ட்ரூத். சோ இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி சொல்லி கொடுங்க. நான் வேண்டானே சொல்ல. கூடவே பகவத்கீதையும் சொல்லி கொடுங்க. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பிரபுபாத் சொல்லியிருப்பாரு. அது வந்து பகவத்கீதை பாகவதம் வந்து வித்யா, நாலேஜ். பௌதீகமா நம்ம படிக்கிறதெல்லாம் என்னங்க? பௌதீகம் அவித்யா. அவித்யா வித்யா ரெண்டுமே ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுமாமா. வெறும் வித்யா மட்டும் பத்தாது, வெறும் அவித்யா மட்டும் பத்தாது, ரெண்டுமே ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுமாமா. சோ நம்ம இந்த பௌதீக உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா நம்மளால பக்தியே பண்ண முடியாது, ஒழுங்கா பக்தி பண்ண முடியாது. அந்த பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு வேணும். அதே சமயம் அதை எவ்வளவு தூரம் வைக்கணும் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும் இல்லைங்களா? 24 மணி நேரம் நான் வந்து ஒரு கழுத மாதிரி நான் வந்து பணத்தை தேடி ஓடக்கூடாது. நான் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான அளவு நான் பணம் வச்சுக்கிட்டேன்னா அதோட போதும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி வரணும். அதுக்குதான் வந்து இந்த வித்யா தேவை, அறிவு தேவை. இதுக்காக நீ பிறக்கல. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நீ இதெல்லாம் விட்டு போயிருவ, இந்த பாடி விட்டு போயிருவ, நீ சம்பாரிச்ச பணத்தை விட்டு போயிருவ, எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டு போயிருவ. அதனால இதுக்காக மட்டும் என்னுடைய லைஃபை நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த நாலேஜ் நமக்கு தேவை. சோ இதுக்குதான் கிருஷ்ண உணர்வு தேவை. பிரபுபாதத்தை கொடுத்தவர் மிகப்பெரிய வரப்பிரசாதம். சோ தானம், அந்த ரூப கோஸ்வாமி பத்தி அவங்க சொல்றாரு. சோ ரூப கோஸ்வாமி வந்து கிருஷ்ண பிரேமையின வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. எவரேனும் தன் பணத்தில் ஒரு சிறு பங்கினை கிருஷ்ண உணர்வை ஈடுபட்டு பரப்புறதை ஈடுபட்டவங்களுக்கு கொடுத்தா, சோ இது வந்து உலகத்திலேயே சிறந்த தானம் பிரபுபாதர் கொடுக்கிறாரு. சோ பகவானுக்கு வழிபாடு பண்றதா சிறந்த வழிபாடு. சரிங்களா? சோ இந்த யஷ்ய தேவ பராபக்திர் யதா பக்தி யதா தேவ ததா குரு தஷ்யேதே கதிதாகர்த்த பிரகாசந்தே மகா. சோ யார் ஒருத்தர் பக்தியில ஸ்டெடியா இருக்காங்களோ, அதே மாதிரி ஆன்மீக குருட்டையும் ஸ்டெடியா நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, முழுமுதல் கடவுள் தன்னையவே அவனுக்கு வெளிப்படுத்துறாராம். சோ அப்போ அவரால் அவனுக்கு காண முடியும். சோ நானே வந்து பகவானை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னா பண்ண முடியாது. நமக்கு யார் தேவை? குரு. குரு. குரு வந்து ஒரு வயா மீடியம். நமக்கும் பகவானுக்கும் நடுவில் ஒரு வயா மீடியம். அவரு நடுவில் இருக்கிறவர். சரியா? எப்படி வந்து ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் நடுவில் அம்மா இருப்பாங்க இல்லையா? அம்மா பாத்தீங்கன்னா குழந்தைக்கும் வெல்விஷர், அப்பாவுக்கும் வெல்விஷர். சோ குழந்தை தனக்கு ஏதாவது வேணும்னா அம்மாட்ட சொல்லும், அம்மா அதை அப்பாட்ட கேட்டு இங்க வாங்கி குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி நாம நமக்கு பகவான்கிட்ட ஏதாவது தேவைன்னா ஆன்மீக குருட்டு கேட்கிறோம், ஆன்மீக குரு அதை பகவான்கிட்ட சொல்றாரு, பகவான் கொடுக்கறத வாங்கி அவர் நமக்கு கொடுக்குறாரு. சோ நானே டைரக்டா பண்ணிக்கலாமான்னா பக்தி பண்ண முடியாது. குரு மூலமா தான் நாம பண்ண முடியும். சோ நம்ம எல்லாத்துக்குமே ஜெகத் குரு யாருன்னா பிரபுபாதர். சோ பிரபுபாதர்கிட்ட நம்ம அப்ளிகேஷன் வைக்கிறோம். நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய. சோ நம்ம என்னை வந்து எனக்கு பக்தி வாங்கி கொடுங்க பிரபுபாத், இததான் நம்ம கேட்கணும். சரி குரு தான் வயா மீடியமே, எனக்கு 1 கோடி ரூபாய் வாங்கி கொடுக்க சொல்லுங்களேன் பாக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? கிருஷ்ணாட்ட பிரபுபாத் கேட்கலாமா? எனக்கு 1 கோடி ரூபாய் கிருஷ்ணாட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்டுறாதீங்க, கொடுத்துருவாரு. வைக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் திருப்பி எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியாது, எங்கேயாவது மறந்தும் கூட கேட்டுறாதீங்க. சோ பணம் வந்து ஒரு கர்ஸ், சாபம். பணம் வந்து நிறைய இருக்கிறது ஒரு சாபம். ஏன்னா அவங்களால பகவான் நினைக்க முடியாது. சரிங்களா? பணம் கரெக்டா இருக்கிறதா வந்து ஒருத்தருக்கு நல்லது. அதே மாதிரி லக்ஷ்மி தேவி சஞ்சலான்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதே பணம் நாளைக்கு என்ன ஆகும்? இடம் என்னதான் இருக்கலாம், நாளைக்கு இந்த இடம் ஏதாவது இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு இந்த இடம் என்னதான் இருக்குமா? இல்ல, இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க என்னதான் இருக்கு?
இல்லைங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதை நாம வந்து போற்றி பாதுகாத்து என்னோட லைஃப பூரா நான் ஸ்பெண்ட் பண்றனோ அது என் கூட வராது. என் கூட எப்பவுமே வர்றது என்னது சொல்லுங்க? பக்தி. 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 சோ அதுக்காக நம்ம செலவழிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? கண்டிப்பா. கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா எனக்கு பகவான் கொடுத்திருக்கிற 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் 20 மணி நேரம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணுங்க. 4 மணி நேரமாச்சும் நீங்க பகவானுக்கு ஒதுக்கணும். சாண்டிங்ல ஒரு 2 மணி நேரம், படிக்கிறதுல, பிரசாதம் சமைக்கிறதுல, கிளாஸ் கேட்கறதுல, நாம எப்படியும் ஒரு 7-8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா மாதாஜிஸ்? அதுல தூங்குறதுல ஒரு 6-7 மணி நேரம் போயிரும் இல்லைங்களா? ஒரு 6-7 மணி நேரம் தூங்குறதுல போயிரும். சாண்டிங்ல ஒரு 2 மணி நேரம், 9 மணி நேரம். கிளாஸ் கேட்கறதுல ஒரு 2 மணி நேரம் போகுமா? போகும். 11 மணி நேரம். பிரசாதம் சமைக்கிறதுல ஒரு 1 மணி நேரம், 12 மணி நேரம். சரிங்களா? சோ மிச்ச 12 மணி நேரம் நம்ம லிட்டரலா வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பகவானுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றனோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வந்து எனக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவார். ரொம்ப ஹாப்பி அவர். இந்த ஜீவாத்மா எனக்காக யோசிக்குது, எனக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிக்குது. பகவான் அதுல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவார். சோ அததான் நம்ம பண்ணணும். சோ நெக்ஸ்ட் எஸ் கிருஷ்ணரை வந்து குரு இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. சோ அதான் வந்து இங்க வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் வேற யாரோ படிங்க. வேற யாரோ ஒருத்தர் படிங்க. சம்பூர்ண மாதாஜி வந்திருக்காங்களா இல்லையா? இருக்கேங்க மாதாஜி, படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. படிங்க. இரு கரங்களுடனும் 4 கரங்களுடனும் இருக்கும் கிருஷ்ணருடைய தனிப்பட்ட உருவங்கள் காண்பதற்கு மிகவும் அரிதானவை, சுதுர்தர்ஷம் என்று விளக்கப்பட்டுள்ளன. அத்தகைய உருவங்கள் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட தற்காலிகமான விஸ்வரூபத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. 4 கரங்களுடைய நாராயணரின் உருவமும் 2 கரங்களுடைய கிருஷ்ணரின் உருவமும் நித்தியமானவை, திவ்யமானவை. ஆனால் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபமோ தற்காலிகமானது. தத்தன்யேன திருஷ்டபூர்வம். ஸ்லோகம் 47 என்னும் சொற்கள் அர்ஜுனனுக்கு முன் இந்த விஸ்வரூபத்தை யாருமே கண்டதில்லை என்பதை குறிக்கின்றன. அது மட்டுமின்றி பக்தர்களிடையே அதை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கு ஏற்ப கிருஷ்ணரால் அவ்வுருவம் காட்டப்பட்டது. இதன் மூலம் எதிர்காலத்தில் தன்னை கடவுளின் அவதாரம் என்று கூறிக்கொள்வோரிடம் மக்கள் விஸ்வரூபத்தை காட்டுமாறு கோரிக்கை விடுக்க முடியும். முந்தைய ஸ்லோகத்தில் மீண்டும் மீண்டும் உபயோகிக்கப்பட்ட நான் என்னும் சொல் வேத சாஸ்திரங்களில் பட்ட கல்வி பெறுவது போன்ற சிறப்பு தகுதிகளால் ஒருவன் மிகவும் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினை ஏற்க வேண்டியது அவசியம். அப்போது மட்டுமே பகவத்கீதைக்கு உரை எழுத ஒருவன் முயற்சிக்கலாம். விஸ்வரூபத்தை காட்டிய பிறகு 4 கரங்களுடைய நாராயண ரூபத்தை காட்டிய கிருஷ்ணர் பின்னர் 2 கரங்களுடன் தன்னுடைய சுய இயற்கை தோற்றத்திற்கு மாறினார். வேத சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள 4 கரங்களுடைய உருவங்களுக்கும் இதர உருவங்களுக்கும் 2 கரங்களுடன் விளங்கும் ஆதி புருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுபவை என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. எல்லா விரிவுகளுக்கும் மூலம் அவரே. இந்த ரூபங்களுக்கு கிருஷ்ணர் தன்னிகரற்றவராக சிறப்பாக விளங்குகிறார். அவ்வாறு இருக்கையில் அருவவாத கருத்தை பற்றி என்ன சொல்வது? கிருஷ்ணரின் 4 கரங்களுடைய உருவங்களை பொறுத்தவரை ஏறக்குறைய கிருஷ்ணரை போலவே தோன்றும் மகாவிஷ்ணுவும் காரணக்கடலிலே சயனிப்பவரும் எவருடைய சுவாசத்திலிருந்து எண்ணற்ற அகிலங்கள் வெளிவந்து உட்புகின்றனவோ அந்த 4 கரங்களுடைய உருவமும் பரமபுருஷனுடைய ஒரு விரிவே. பிரம்ம சமிதியில் 5:40 ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. போதுங்க மாதாஜி, இதை பார்த்துட்டு அடுத்தது போலாம். தேங்க்ஸ். சரிங்க மாதாஜி. எஸ். சோ பகவானுடைய 2 கை ரூபம் 4 கை ரூபம் எல்லாமே துர்தர்ஷம். சோ இது ரெண்டுமே துர்தர்ஷம், காண்பதற்கு அரிதானது. ஆனா இதுக்கும் விஸ்வரூபத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அது என்ன சொல்லுங்க? பகவானுடைய 2 கை ரூபம் 4 கை ரூபத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது விஸ்வரூபம்.
இதான் மாதாஜி தற்காலிகமானது, எல்லாருக்கும் பார்க்க முடியாது. பகவானுடைய மத்த ஃபார்ம்ல எட்டர்னல், நிரந்தரமானது இல்லைங்களா? இன்னொன்னு, இந்த 2 கை ரூபம் 4 கை ரூபத்தோட நம்மளால வந்து இன்டராக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஆமா நம்மளால ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும். 4 கை ரூபத்தோட பண்ண முடியுமா? சாரி, விஸ்வரூபத்தோட பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது முடியாது. சோ அதுதான் வந்து வித்தியாசம். விஸ்வரூபம் தற்காலிகமானது. அது இந்த பௌதீக உலகத்துல மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இங்க மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அவங்களோட இன்டராக்ஷன் பண்ண முடியாது. சோ இதுதான் வந்து அந்த 2 கை ரூபம் 4 கை ரூபத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம். சோ எல்லாமே பகவானுடைய எல்லாமே நித்தியமானது, திவ்யமானது தான். சோ பக்தருக்கு வந்து அதை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. விஸ்வரூபத்தை பக்தனுக்கு காமிக்கணுங்கிற அவசியம் பகவானுக்கு இல்லையா? அர்ஜுனா வந்து ஏன் கேட்டாருன்னா உங்களுக்கு தெரியும். எதுக்காக கேட்டாரு? ஜனங்களுக்கு புரிய வைக்க. மற்றவர்களுக்காக மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ். சோ ந அப்படிங்கிற வேர்டு ஏன் வந்திருக்குன்னா, வேத சாஸ்திரங்கள்ல ஒருத்தன் வந்து அந்த மாதிரி பட்டம் வாங்கினா அப்படின்னா அவனுக்கு அந்த கர்ப்பம் வரக்கூடாதாம். சோ கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினை ஏற்க வேண்டியது அவசியம். நாம என்னதான் நீங்க படிச்சாலும், அது ஆக்சுவலா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லைங்களா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அல்லாதது உலகளவு. அது வெறும் இந்த பௌதீக கல்விக்கே அப்படிதான் இல்லையா மாதாஜி? ஆமா இதே அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய கடல். கரெக்ட். சோ நமக்கு அந்த படிப்புனால வரக்கூடிய இந்த கர்வம் வரக்கூடாது. பகவத்கீதைய அதை படிச்சு உரை எழுத ஒருத்தர் முயற்சிக்கலாம். படிச்சீங்கன்னா நீ அதை பண்ணு அப்படிங்கிற பிரபுபாத். சோ விஸ்வரூபம் காட்டினப்புறம் பகவான் 4 கை காமிச்சு 2 கைக்கு மாறுறாரு. சோ இது எல்லாமே வந்து பகவான் இருந்து வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். இப்ப நான் தான் எங்கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பிரபுபாதர் கொடுக்குறாரு. எல்லா இந்த ரூபங்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ணர் தன்னிகரற்றவராக சிறப்பாக விளங்குகிறார். சோ அப்படின்னா நீங்க அருவவாதிகளை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மகாவிஷ்ணு வந்து யாரோட உடம்புல இருந்து வருதோ, எண்ணற்ற கிரகங்கள் வருதோ, அவர் யாரோட விரிவு? மகாவிஷ்ணு பரமபுருஷன் பகவானுடைய விரிவு தான், கிருஷ்ணருடைய விரிவு தான் இல்லைங்களா? கிருஷ்ணர் கிட்ட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணர்ட்ட இருந்து யார் வராங்க ஃபர்ஸ்ட்? பலராமர் பலராமர். பலராமர்ட்ட இருந்து யார் வராங்க? சங்கர்ஷன் அனிருத்தர் பிரத்யும்னா, அனிருத்தா, சங்கர்ஷனா, வாசுதேவர். சரியா? இவங்க 4 பேர் வராங்க. அதுல மறுபடியும் அவங்கள்ட்ட இருந்து சங்கர்ஷன் இருந்து நாராயணர் வருவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து மறுபடியும் சதுர்வியூகா வருவாங்க. அதுல சங்கர்ஷன்ட்டு இருந்து தான் வந்து மகாவிஷ்ணு வருவார். மகாவிஷ்ணுட்டு இருந்து மறுபடியும் யார் வராங்க? கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு இல்லைங்களா? கர்ப்ப உதகசாயி விஷ்ணு, ஷீர உதகசாயி விஷ்ணு. சோ தன்னுடைய கர்ப்பத்தினால அந்த பிரபஞ்சத்தை நிரப்புறாரு. அதனால கர்ப்போதகசாயி விஷ்ணு. ஷீரோதகசாயினா பார்க்கடல் இருக்காரு இல்லையா, அவருதான் வந்து பரமாத்மாவை எல்லாருடைய ஹிருதயத்திலயும் வர்றாரு. சோ இது எல்லாமே பகவானுடைய விரிவங்கம் தான் அப்படிங்கறத சொல்றான். எஸ், இப்ப அந்த ஸ்லோகா படம். அடுத்தது வேற யாரா படிங்க. பத்மா மாதாஜி படிங்க. ஸ்லோகா படிங்க. பிரம்ம சம்ஹிதையில் ஹரே கிருஷ்ணா. பிரம்ம சம்ஹிதையில் 5.48 கூறப்பட்டுள்ளபடி யஸ்யேக நிஷ்வசித காலம் அதாவலம்பய ஜீவந்தி லோம விலஜா ஜகத்தண்ட நாதா விஷ்ணுர் மகான் ச இஹ யஸ்ய கலா விசேஷோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அகம் பஜாமி. எந்த மகாவிஷ்ணுவினும் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அனைத்தும் உட்புகுந்து மீண்டும் அவரது சுவாசத்தின் மூலமாக எளிமையாக படைக்கப்படுகின்றனவோ அவர் கிருஷ்ணரின் முதல் நிலை விரிவங்கம் ஆவார். எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமான கோவிந்தரை, கிருஷ்ணரை நான் வழிபடுகிறேன். எனவே நித்தியமான ஆனந்தத்துடன் அறிவுடனும் விளங்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவை நாம் வழிபட வேண்டும் என்பதே முடிவு. அவரே விஷ்ணுவின் எல்லா உருவங்களுக்கும் மூலம், அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். மேலும் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தியுள்ளபடி அவரே முழுமுதற் கடவுளின் மூல ரூபம். வேத இலக்கியத்தில் கோபால தாபனீய உபனிஷத் 1.1 பின்வரும் ஸ்லோகம் காணப்படுகிறது.
சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய கிளிஷ்ட காரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே. அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமான கிருஷ்ணருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவரை அறிவது வேதங்களை அறிவதாகும். அவரே பரம ஆன்மீக குரு. எனவே நான் அவரை வணங்குகின்றேன். அதன் பின்னர் கூறப்பட்டுள்ளது, கிருஷ்ணோ வை பரமம் தைவதம். கிருஷ்ணரே பரம புருஷ பகவான். கோபால தாவணி உபனிஷத் 1.3. ஏகோ வசி சர்வக கிருஷ்ண ஈட்டிய. இந்த கிருஷ்ணர் ஒருவரே பரமபுருஷ பகவான். அவரே வழிபாட்டிற்குரியவர். யோகோபிசன் பகுதா யோ பாபாதி. கிருஷ்ணர் ஒருவரே, ஆனால் அவர் எண்ணிலடங்காத உருவிலும் பலதரப்பட்ட அவதாரத்திலும் தோற்றமளிக்கிறார். கோபால தாவணி உபனிஷத் 1.21. பிரம்ம சம்ஹிதை 5.1 கூறுகின்றது, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்தியமான உடலையுடைய கிருஷ்ணரே பரம புருஷ பகவான். அவரே அனைத்திற்கும் ஆரம்பம் என்பதால் அவருக்கு ஆரம்பம் கிடையாது. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். மற்றொரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது, யத்ராவதீர்ணம் கிருஷ்ணாக்யம் பரம்பிரம்ம நராகிருதி. பரமபூர்ண உண்மை ஒரு நபரே, அவர் பெயர் கிருஷ்ணர். மேலும் அவர் சில சமயங்களில் இவ்வுலகுக்கும் இறங்கி வருகின்றார். அதுபோலவே பரமபுருஷ பகவானின் பல்வேறு அவதாரங்களை பற்றிய வர்ணனைகளை ஸ்ரீமத் பாகவதத்திலும் காணப்படுகிறது. அந்த பட்டியலில் கிருஷ்ணரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் கிருஷ்ணர் இறைவனுடைய அவதாரம் அல்ல என்றும் அவரே ஸ்வயம் பகவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏதே சாம்சகலா பும்ச கிருஷ்ணதுஸ்து பகவான் ஸ்வயம். அதுபோல மத்த பரதரம் நான்யத். என்னுடைய தெய்வீக உருவாக்கிய இந்த கிருஷ்ண ரூபத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகின்றார். பகவத்கீதையின் மற்றொரு இடத்தில் அகம் ஆதிர்ஹி தேவானாம், எல்லா தேவர்களின் மூலம் நானே என்றும் அவர் கூறுகின்றார். மேலும் பகவத்கீதையை கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொண்ட அர்ஜுனனும் இதே கருத்தினை பின்வரும் சொற்களினால் உறுதி செய்கின்றான். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். தாங்களே பரமபுருஷ பகவான், பூரண உண்மை, எல்லாவற்றின் அடைக்கலம் என்று நான் தற்போது முழுமையாக புரிந்து கொண்டேன். எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் இறைவனுடைய மூல உருவம் அல்ல. கிருஷ்ண உருவமே ஆதி உருவம். ஆயிரம் தலைகளும் கைகளும் உடைய அந்த விஸ்வரூபம் இறைவனிடம் அன்பில்லாத நபர்களின் கவனத்தை கவர்வதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டது. அது இறைவனுடைய உண்மை உருவம் அல்ல. இறைவனுடன் பல்வேறு விதமான தெய்வீக உறவில் அன்புடன் ஈடுபடும் தூய பக்தர்களுக்கு விஸ்வரூபம் கவர்ச்சிகரமானது அல்ல. முழுமுதற் கடவுள் தனது மூல ரூபமாகிய கிருஷ்ணரின் உருவில் திவ்யமான அன்பினை பரிமாறிக் கொள்கிறார். எனவே கிருஷ்ணருடன் மிகவும் நெருக்கமாக பழகும் நண்பனான அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் மகிழ்ச்சி அளிக்கவில்லை, மாறாக அச்சமூட்டியது. கிருஷ்ணருடைய நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கு தெய்வீக கண்கள் இருந்திருக்க வேண்டும். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. எனவே அவன் விஸ்வரூபத்தினால் கவரப்படவில்லை. பலநோக்கு செயல்களின் மூலம் தம்மை உயர்த்தி கொள்வதில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு இந்த உருவம் மிகவும் அற்புதமாக தோன்றலாம். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கோ இரு கரங்களை உடைய கிருஷ்ணரின் உருவமே மிகவும் பிரியமானது. ஹரி ஹரி போல். தேங்க்யூ. சோ இந்த ஸ்லோகா ஃபுல்லா பிரபுபாத் வந்து கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் கொடுத்திருக்காரு. சோ பாத்தீங்கன்னா கோபால தாபணி உபனிஷத், அதுலதான் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணயாக்க விசிஷ்டாஷ்னி. சோ அதே மாதிரி கிருஷ்ணோவை பரமம் தெய்வதம், அதுவும் கோபால தாபணி உபனிஷத். ஏகோ வசி சர்வக சர்வ ஈட்டிய, ஏகோ அபிசன் பகுதா யோ அபபாதி. சோ அவர் ஒருத்தர் தான், ஆனா நிறையவா மாறுறாரு. அதுக்கப்புறம் பிரம்ம சமீதியில ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதி கோவிந்த சர்வ காரணம். சோ இன்னொரு இடத்துல வந்து யத்ரா வதீர்ணம் கிருஷ்ணாக்கியம் பரம்பிரம்ம நராகிருதி. சோ அவருதான் வந்து கீழே வராரு அப்படிங்கிற பத்தி நிறைய வந்து இது கொடுத்திருக்காங்க. ஸ்வயம் பகவான். சோ பாகவத்ல ஒரு ஸ்லோகா இருக்கு, ஏதே சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகே மிருடயந்தி யுகே யுகே. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் நீங்க அடுக்கிட்டே போலாம், கிருஷ்ணாதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை நம்பாதவங்களுக்கு நம்ம இந்த ஸ்லோகாஸ் காமிக்கலாம். சோ பிரபுபாத் வந்து அடுத்தது இதுல பகவத்கீதையிலேயே மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோக்தம் சூத்ரே மணிகனா இவ. எப்படி ஒரு நூல்ல முத்துக்கள் கோத்திருக்கோ அது மாதிரி பகவான், அந்த நூல்ல இருக்கிற முத்து வெளியே தெரியாதா, அந்த முத்து இருந்தாதான் அந்த முத்து மாலை நிக்கும். அது மாதிரி பகவான் எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோல்ல தான் வந்து இது பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே அவரை சார்ந்துதான் இருக்கு
இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் வந்து பகவத்கீதையில பகவானே சொல்றாரு, அகம் ஆதிர்ஹி தேவானாம். நான் தான் எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லாத்துக்கும் ஆதி. ஆதினா நான் தான் ஃபர்ஸ்ட், எங்கிட்ட இருந்து தான் எல்லாமே வந்தாங்க. இதையும் பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. சோ அர்ஜுனா வந்து இதெல்லாம் பார்த்துட்டோனையும் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். சோ வந்து தன்னோட பிரேயர்ஸ் ஆஃபர் பண்றாரு. நீங்க தான் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். நம்ம இதெல்லாமே நம்ம பார்த்தோம். சோ நீங்க தான் முழு முதற் கடவுள், பூரண உண்மை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை ஒத்துக்கிறாரு. சோ அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் பகவானுடைய மூல ரூபம் அல்ல. பிரபுபா தெளிவா கொடுத்துட்டார். விஸ்வரூபம் வந்து மூல ரூபம் கிடையாது, தற்காலிகம்தான். கிருஷ்ண உருவமே ஆதி உருவம். 1000 தலைகள் கைகளும் உடைய விஸ்வரூபம் பகவானிடம் அன்பில்லாத நபர்களின் கவனத்தை ஈர்க்கவே தோற்றுவிக்கப்பட்டது. சோ இந்த லைனை நீங்க நோட் பண்ணிக்கலாம். எதுக்காக விஸ்வரூபம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா, பகவான் மேல அன்பு இல்லாதவர்களுக்காக, அவங்களுடைய கவனத்தை கவர்றதுக்காக வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இது உண்மையான உருவம் கிடையாது. சோ பகவானுக்கும் இறைவனுடன் பல்வேறு விதமான தெய்வீக உறவில் அன்புடன் ஈடுபடும் தூய பக்தர்களுக்கு விஸ்வரூபம் கவர்ச்சிகரமானது அல்ல. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம், பக்தர்களுக்கு பிடிக்காதுன்னு. அதனால அவங்க வந்து ஏன் பிடிக்காதுங்கிறது நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? ஏன் விஸ்வரூபம் பக்தர்களுக்கு பிடிக்காது இப்ப பேசணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சொல்லுங்க, அடுத்த லைன்லயே வந்திருக்கு பாரு. நம்ம பக்தி பண்றதுக்கு அது பாக்குறதுக்கும் பயமா இருக்கும். நாம விஸ்வரூபத்தோட என்ன பண்ணிக்க முடியாது, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. பரிமாற்றம் பண்ண முடியாது. அதான் பிரபுபாத் கொடுத்திருக்காரு பாரு, அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணாவோடய பண்ண முடியும். சோ அர்ஜுனாக அதனாலதான் அது வந்து மூச்சு முட்டுது, ஒரு பயம்தான் வருது, மேல ஒரு இன்ட்ராக்ஷன் வரல. சோ அவருக்கு ஆக்சுவலா தெய்வீக கண்கள் இருந்தது. அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. ஆனா விஸ்வரூபத்தினால கவரப்படல. சோ பல்நோக்கு செயல ஈடுபடுறவங்களுக்கு வேணா இது அர்த்தமா தெரியலாம். ஆனா பக்தர்களுக்கு வந்து, அதாவது பல்நோக்கு செயல ஈடுபடுறவங்களுக்கு விஸ்வரூபம் தான் பெருசா தெரியும். ஆனா பக்தர்களுக்கு எந்த ஃபார்ம் முக்கியம் சொல்லுங்க? சாமசுந்தர ரூபம் தான். 2 கை உடைய சாமசுந்தர உருவம் தான் பக்தர்களுக்கு அட்ராக்டிவான உருவம். மத்தது எல்லாமே வந்து மத்தவங்களுக்காக, விஸ்வரூபம் எல்லாம் வந்து மத்தவங்களுக்காக பகவான் காமிக்கிறது. சோ அதான் வந்து இந்த ஸ்லோகா. பக்தியா அனன்ய சக்தி. பக்தி தொன்னால் மட்டும்தான் என்னை பற்றிய ரகசியங்கள்ல உள்ள நுழைய முடியும். இத வந்து பகவானே ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காரு. சோ அதான் வந்து நம்ம பார்த்தோம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா?